வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு, தைப்பூசம் அன்னைக்கு நம்ம கிரிவலம் போயிருந்தோம். பயங்கர கூட்டம். இப்படி ஒரு கூட்டத்தை நான் இது வரைக்கும் இப்போ பார்த்ததே இல்லை. நான் மாதம் மாதம் கிரிவலம் போவேன். ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகவே கிரிவலத்தில் பயங்கர கூட்டம். இது கடல் அலைகள் மாதிரியே மக்கள் அலைகள் பாருங்கள், எவ்வளோ அழகாக போகிறாங்க. இங்கிருந்து பார்க்குறதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது. இந்த டைம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தெரியல. ஏன்னா ரொம்ப எவ்வளோ பேர் போனதுனால அவங்களோடையே சேர்ந்து போயிட்டதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே கிரிவலம் நாங்கள் முடிச்சிட்டோம். ஆனால் எல்லா இடத்துலையுமே ஒரு கற்பூரம் கூட வைக்க முடியல, அந்த அளவுக்கு கூட்டமாகவும் இருந்தது. ஒரு நிற்கவும் நேரம் இல்லை, எல்லாம் போய்க்கிட்டே இருந்தாங்க, நம்மளும் போய்க்கிட்டே இருந்தோம், அவ்வளோதான். நல்லா இருந்தது. ஆனால் இந்த வாட்டி கிரிவலம் ரொம்ப சூப்பராக இருந்தது, சிறப்பாகவும் இருந்தது. நீங்கள் சின்ன சின்ன கடைகள்லாம் ஒரு பணியாரம், இட்லி அந்த மாதிரி போய் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் நடத்துனாங்க. ஒரு பணியாரம் அவ்வளோ அழகாக இருந்தது. 5 ரூபாய்க்கு பணியாரம் கேட்டால் ஒரு பணியாரம் தான் கொடுத்தாங்க. 20 ரூபாய்க்கு 5 பணியாரம் கொடுத்தாங்க. ஒன்று எக்ஸ்ட்ராவே கொடுத்தாங்க. சூப்பராக இருந்தது. டேஸ்ட் அவ்வளோ அழகாக இருந்தது. ஆனால் என்ன ஒரு இதில்னாக்கா சட்னி கிடையாது, சாம்பார் மட்டும் தான். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பெரிய பெரிய கடைக்கு நம்ம போய் அதில் 40 ரூபா 50 ரூபா கொடுத்து நம்ம சாப்பிட்ற ஒரு தோசையை கூட நம்ம இதில் அழகாக சாப்பிட்லாம். இவ்வளோ டேஸ்ட்டாக நம்ம எங்கேயுமே கிடைக்காது. அந்த பணியார கடை பக்கத்துலேயே நம்மளுக்கு ஒரு சோளக்கருது நல்லா அழகாக விற்றுட்ருந்தாங்க. ஒரு குடும்பமே, ஒரு ஃபேமிலியே விற்றுட்ருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. இது ஒரு ஸ்வீட் கார்ன் தான். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் என்ன வருத்தம்னாக்கா, நம்மலாம் 2 ரூபா 3 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்ட காலம் எனக்கு தெரியும். 90s அப்போ. இப்போ ஒரு சோளக்கருது 20 ரூபா சொன்னாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. நாங்கள் அது சும்மா எப்பயும் போல் ஒன்றுனா பிச்சு வாயில் போட்டுட்டு அப்படியே போனோம். அங்கே 6 கால் மாடு இருந்தது. 6 கால் மாடை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிரிவலம் போனவங்க எல்லாருக்குமே தெரியும். போகாதவங்க கண்டிப்பாக ஒரு டைம் பார்த்துட்டு போங்க. அந்த மாடை தொட்டு கும்பிட்டுட்டு போனால் அவ்வளோ நல்லது. ஆனால் பயங்கர கூட்டமாக இருந்தது. நம்மளுக்கு வீடியோ சரியாக எடுக்க முடியல, அவ்வளோ கூட்டமாக இருந்தது. இந்த மாதிரி கூட்டம் நான் எப்பயும் பார்த்ததில்ல. கண்டிப்பாக திருவண்ணாமலை வந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு வாட்டியாவது கிரிவலம் வந்துட்டு போங்க. நம்மளுக்கு எப்பயும் கிடைக்காத ஆனந்தமும் சந்தோஷமும் அந்த கிரிவலத்தில் கிடைக்கும். அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அங்கே பார்த்துட்டு போங்க. இங்கே பக்கத்தில் அர்த்தநாரீஸ்வரர் கோயில் பக்கத்துலேயே 90s கிட்ஸ் கடை இருந்துச்சு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது. எல்லா சாக்லேட்டும் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம தேவைப்படுற சாக்லேட் நம்ம வாங்கிட்டு வரலாம். ஆனால் இது மாதிரி அந்த கோயிலில் விற்றதை நான் பார்க்கவே இல்லை. இத்தனை வருஷமாக போகிறேன். ஆனால் இந்த டைம் ஒரு 6 7 கடை வந்துருச்சு. நான் ஒரு கடையில் எடுத்ததோடு சரி, அதோட விட்டுட்டேன். நிறைய சாக்லேட்ஸ். ஆனால் எனக்கு பிடிச்ச சாக்லேட் ஒரு 5 6 சாக்லேட் வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் 90s கிட்ஸ் இதெல்லாம் மிஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா கிரிவலம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வாங்கி சாப்பிடுங்க. எல்லாமே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. எல்லாம் புதுசாக தான் வந்தது அப்படின்னு சொன்னார் அந்த தாத்தா. அடுத்தது அர்த்தநாரீஸ்வரர் கோயில்கிட்ட ஒரு இது விற்கும் பாருங்கள். கீழே தேவையான பொருட்கள்லாம் விற்பாங்க. அதை வாங்கிட்டு நம்ம அந்த ஓமகுண்டத்தில் போட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு கண்டிஷ்டி இருந்தால் கூட போயிடும். அப்படியே இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு வெளியே வந்தீங்க அப்படின்னாக்கா நல்லா அழகாக கோலம் கலர் கலராக போடலாம். அந்த மாதிரி ஒரு கோலம். அதையும் பார்த்துட்டு அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் அங்கேயே விற்கிறாங்க. நீங்கள் எந்த திசையிலேருந்து பார்த்தாலும் அண்ணாமலையார் கோயிலுக்கு மேலே பௌர்ணமி அழகாக தெரிவார். அதனால் கண்டிப்பாக நீங்கள் பௌர்ணமி அன்றைக்கி இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துட்டு வாங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அண்ணாமலையார் கோயிலுக்கு உங்களால் முடிஞ்சப்பெல்லாம் வந்துட்டு போங்க. நன்றி.